வணக்கம். இன்றைக்கி மண்பானை சமையலில் வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைப்பூவில் உடம்புக்கு தேவையான நிறைய ஆரோக்கியமான சத்துக்கள் இருக்குது. இன்னொரு தனி வீடியோவில் வாழைப்பூவோட பயன்களை நான் சொல்கிறேன். வாங்க இப்போ எப்படி வாழைப்பூ வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, வாழைப்பூ 1, கடலைப்பருப்பு வந்து நான் 150 எடுத்துருக்கிறேன். நம்ம வடை பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கடலைப்பருப்பை ஊற போட்டு வச்சிடணும். அது எதுக்குன்னா அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம், இது நம்ம சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். அடுத்தது கருவேப்பிலை, வத்தல் தூள் 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உரைப்புக்கு ஏற்ற மாரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, வடையை சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை எப்படி பிரித்து எடுக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல வாழைப்பூவில் உள்ள மேல் தோலை பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது உள்ளக்க இருக்கிற இந்த பூவை தான் நம்ம வடை சுட பயன்படுத்த போகிறோம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வாழைப்பூவில் உள்ள இந்த நரம்பு மாதிரி இருக்கிறதையும் இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதையும் நம்ம தனியாக எடுத்துடணும். ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால சாப்பிட பயன்படுத்த முடியாது. இப்போது இதை மட்டும்தான் நம்ம வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைக்கிறது ஒரு சுத்து மட்டும் அரைச்சா போதும். ஏன்னா கொஞ்சம் பரபரன்னு அரைச்சா தான் வடைக்கு நல்லாயிருக்கும். இப்போது நான் வாழைப்பூவையும் கடலைப்பருப்பையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது கூட வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட போகிறேன். அது கூட தேவையான அளவு நம்ம வத்தல் தூள் போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலையை கொஞ்சம் பொடிசாக பிச்சு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வேணாம், தேவைப்பட்டால் கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து பசஞ்சிக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை வடை தட்டுற மாதிரி தட்டி நைஸாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும். இப்போது வாழைப்பூ வடை பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரியான ஆரோக்கியமான எளிமையான சமையல் குறிப்புகளுக்கு மண்பானை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.